ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் 8th மேட்ச்சு 26th February 2:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். லாகூரில் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆடக்கூடிய இதே கிரவுண்டில் தான் பென் டக்கட் 163 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 165 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ரன்னையுமே ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு இரண்டாவது வாய்ப்பு இதே கிரவுண்டில் பயன்படுத்திக்கிறாங்களான்றதான் பார்ப்போம். இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு 2 மேட்ச் தான். அதில் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் நான் ஸ்டாட்ஸை டேரெக்டாக எடுத்து கொடுக்கல. பட் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம யூசர்ஸுக்கே கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கான காரணமும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நான் உள்ளே வந்து பேசலை. ஒரு ஹியூமன் உள்ளே வந்து பேசினா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப் கொண்டு போகும். அதே இது ரெக்கார்ட் பண்ணால் நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அதான் வந்து ஒரு ஏஐ. ஸோ ஏஐக்கும் ஒரு ஹியூமனுக்கு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தான். நான் உள்ளே வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். நான் உள்ளே வராமல் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நீங்கள் லைக் பண்ணால் தான் போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதேமாதிரி WPL. ஸோ நானும் எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றும் முடியல. ஸோ இதுக்கு மேலே கைவிட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் பார்ப்போம். ஒரு பெரிய பிரேக் எடுத்துகிட்டு வேணால் WPL பார்க்கலாம். ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஒரு உமன்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இத்தனை வருஷம் ஃபேண்டசி ப்ளே பண்ணதில் 2025 WPL மாதிரி ஒரு கஷ்டமானது வந்து பார்த்ததே இல்லை. எப்படி டீம் போட்டாலும் வின் பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருக்கா அப்படின்றதே புரியலை. ஸோ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியே போகலாம். அதுக்கப்புறம் அப்படியே IPL ஸ்டார்ட் ஆகிரும். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் 7-4லேயே டீம் எடுத்துக்கலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலிமா சிங்கிள் பிளேயரை பிக் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 75 மேட்ச் நடந்திருக்கீங்க. 37 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 36 மேட்ச் ஃபஸ்ட் பவுல் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 255 ரன்னு. ஸோ அதுக்கு மேலேயே போகும். பட் ஏதாவது ஒரு 2 பிளேயர் கிளிக் ஆகணும். ஆனால் நல்ல ஃப்ளாட் ட்ராக், சூப்பரான பேட்டிங் ட்ராக் தான். அந்த டீமில் பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறதை பொறுத்து தான் வந்து இருக்குது. பயந்து ஆடினாங்கன்னா கஷ்டம். பட் ஃப்ரீயாக பேட்டை வீசினாங்கன்னா தரமான ஒரு விக்கெட்டு, மினிமம் 300 ரன் போகிறதுக்கான சான்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு இங்கிலாந்து இருக்க நிலமையில் ஆப்கானிஸ்தானே டஃப் கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் இங்கிலாந்து லாஸ்ட் வரையும் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. எப்படினாலும் வந்து ஹிட் பண்ணுவாங்க. என்னென்னா அந்த ஸ்பின்னர்ஸ்கிட்ட மாட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புன்றது இருக்கும். ஏன்னா இந்த இங்கிலாந்து டீமு எல்லாருமே கொஞ்சம் மிஸ்ட்ரியாக குவாலிட்டியாக ஸ்பின் பவுலிங் போட்டால் அவுட் ஆகிறாங்க. அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்பின் டீமு. ஸோ அவங்க ஸ்பின்னை வச்சு தான் மூவ் ஆனே ஆவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த இங்கிலாந்து பேட்டர்ஸு ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக சிம்பிளாக பார்த்துடலாம். பிளேயிங் 11 ஃபிலிப் சால்ட்டு, பென் டக்கட்டு, ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, ஜாஸ் பட்லர், ஜேமி ஸ்மித்து, லியாம் லிவிங்ஸ்டன். இதில் ஜேமி ஸ்மித், ஹாரி ப்ரூக், பட்லர் இவங்களாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ப்ளே பண்ணுவாங்க. சப்போஸ் ஏர்லியாக உடனே விக்கெட் போச்சு அப்படின்னா ஜோ ரூட் கூட வரலாம். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் போனால், இல்லை ஜேமி ஸ்மித் வரலாம். அதேமாதிரி பென் டக்கட்டு, ஃபிலிப் சால்ட்டு ஒரு 150-200 ரன் பார்ட்னர்ஷிப் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பட்லர் வந்தாலும் வரலாம், லியாம் லிவிங்ஸ்டன் வரலாம். மாறி கூட ஆட வைப்பாங்க, சுச்சுவேஷன் பொறுத்து தான். இங்கே ஜிமி ஓவர்டன் ஆடலாம். ஸோ பிரெண்டன் கார்ஸ் கிடையாது. ஆடல் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் மோஸ்ட்லி இதான் வந்து ஒரு பிளேயிங் லோனாக இருக்கும். அந்த ஜேமி ஓவர்டன் இடத்துல வேறு யாராவது ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சாகிப் முகமது ஆடினாலும் ஆடலாம். ராம்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜடன், அடுத்த ராமன் ஷா, ஷெகிடி, நபி, ஓமர் ஜாயி, நைபு, அட்டல், நெக்ஸ்ட்டு ஃபருக்கி, ரஷீத் கான், நூர் அகமது. இதுதான் இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். இதில் சின்ன மாற்றம் பார்த்தோம்னா இந்த அட்டல் இடத்துல வேறு யாராவது ஆடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் போடணுன்னா போகலாம். பட் தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து ஆல்ரெடி பவுலிங் இருக்காங்க. போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆன் டைம் பிளேயிங் லோன் வந்து பார்த்துக்கிறது பெட்டர். இப்போது ஃபிலிப் சால்ட்டு கேட்டகரியாக பார்க்கலாம். ஸோ ஃபிலிப் சால்ட்டு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எப்படியோ அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு அவுட் ஆகிற ஒரு இதுன்றது இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் 80% அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட்டாலே அவர் அவுட்டு தான் ஆகிறாரு. T20னாலும் ஓடினாலும்.
அப்போ இங்கே லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காங்களான்னா அதான் ஃபரிக்கி இருக்கார், பயங்கரமான ஒரு ஸ்விங் பவுலரும் கூட. ஸோ கண்டிப்பாக ஃபிலிப்சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு 30 ரன்லேருந்து ஒரு 40 ரன் எப்படியும் ஆடிடுவார். ஏர்லி அவுட் ஆக சான்ஸ் இல்லை. காரணம் என்னென்னா கண்டிப்பாக பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும், நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், யூஸ் பண்ணி ஆடுவார். போன மேட்ச்சே கொஞ்சம் அலெக்ஸ் கேரி வந்து பயங்கரமான ஒரு கேட்ச் பிடிச்சதுனால தான் அவுட் ஆனார். சப்போஸ் அந்த கேட்ச்லேருந்து தப்பிச்சிருந்தா கூட ஃபிலிப்சால்ட்டு ஒரு 50 ரன் கிட்ட போயிருக்கலாம். அப்படி தான் வந்து ஆட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக ஃபிலிப்சால்ட் ஒரு 30க்கு மேலேயும், சேஸ் பண்ணால் ஒரு 60க்கு மேலேயும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் ஃபிலிப்சால்ட்டை. செகண்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ்ன்றது அவருக்கு கிடைக்கும். பெண்டக்கட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கீ பிளேயரு, எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஈஸியாக ஆடி போயிட்டே இருப்பார். ஆனால் இதே பெண்டக்கட் சேசிங் வரப்போ நிறையா டைம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கார். இவங்க 2 பேர்த்துக்குமே இன்டர்சேஞ்ச் தான். ஆனால் சேசிங் வந்தால் ஒரு 40 ரன் அடிச்சிடுவார் மினிமம். அதே ஃபஸ்ட் பேட் பண்ணால் பெரிய ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் வந்து பெண்டக்கட்டு. ஜோ ரூட்டு டீசெண்டான பிளேயரு. சப்போஸ் பின்னுக்கு எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆனாங்க அப்படின்னா ஜோ ரூட் ஒரு சைடு கேம் எடுத்துகிட்டு போவார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு 4லேருந்து 5 ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சேஃப் கேப்டனு, கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளேயர், பெட்டரான ஒரு பிளேயராக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனில் பார்க்கலாம். ஹாரி ப்ரூக். ஸோ இந்த பாகிஸ்தான் ஃப்ளாட் ட்ராக்கில் அடித்து ஃபேமஸான பிளேயர் தான் ஹாரி ப்ரூக். ஆனால் ஸ்பின்னுக்கு எதிராக கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. மேபி ஒரு செகண்ட் பேட் பண்ணால் வேணாம். இப்போ ஒரு 250 ரன் வந்து அடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஒரு 150 ரனில் வந்து விக்கெட்ஸ் போகுது, 3 விக்கெட் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டயத்தில் வரப்போ கொஞ்சம் குயிக்காக அடிக்க பார்ப்பார். ஸோ அதனால் பேட் செகண்ட் பண்ணால் மட்டும் ஹாரி ப்ரூக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்கு இங்கிலாந்துக்கு ஃபேவரட் டீம் எடுக்கிறேன்னா அப்போ வேணால் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஹாரி ப்ரூக்கை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விக்கெட்லெஸ்ஸாக ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரேரு தான். மேபி ஒரு 150 ரன் அதுக்குள்ளே அவுட் ஆனால் வேணால் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் 250 ரன் போயிட்டால் கூட விக்கெட்லெஸ்ஸாக போகாது, எப்படியும் மேட்ச் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பட் ஹாரி ப்ரூக் செகண்ட் பேட் பண்ணால் ஓகே. பட்லர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. சேசிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு அடிப்பார். ஆனால் பெரிய அளவில் பழைய பட்லர் மாதிரி ஆடுறது இல்லை. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆவரேஜுமே 3 மேட்ச்சில் வெறும் 30 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரொம்ப மோசமான ஆவரேஜ் தான். ஜிமி ஸ்மித்து ஒரு சேசிங்கில் ஒரு பெட்டரான ஒரு பிளேயரு, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். எந்த டயத்தில் ஒரு 70-80 ரன் அடிப்பார்ன்ற சொல்ல முடியாத மாதிரி ஒரு பிளேயர். அதனால் கிராண்ட் லீக்கில் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் சேஃபஸ்ட்டு ஒரு பிக்கு, 50 பாயிண்ட் கண்டிப்பாக வந்துடும் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாளும். எப்படி பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுப்பார், பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் ஆடுவார். ஸோ பக்கா சேஃபான ஒரு 50 பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஜிமி வார்டன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார் அப்படின்றதுக்கு ஃபேமஸ் தான் அவர் பிபிஎல் பார்த்து. ஆனால் அவரோட இன்டர்நேஷ்னலில் பார்த்தோம்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் எப்படியோ கட்டர்ஸ் போட்டு பவுன்சரை போட்டு விக்கெட் எடுக்கிறார். ஸோ ஜிமி வார்டன் ஆடினா செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஜிமி வார்டன் எண்டில் பேட்டிங் வந்தால் கூட ஒரு 20 ரன் வரையும் ஆடலாம். அதே செகண்ட் பவுல் பண்ணால் நிறைய ரன்ஸ் போயிட்டு அடிக்க முடியாது, ஜிமி வார்டனை கஷ்டப்படுவாங்க. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஜிமி வார்டன் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆடல் ரஷீத் மினிமம் 2 விக்கெட்ஸு உறுதியாக வந்து எடுத்துருவார். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுல் பண்ண 3 பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்லேயும் ஒரு 20 ரன் ஆட முடியும். ஒரு டீசெண்டான ஒரு பிக்கு தான். மார்க்வுட்டு கண்டெயின் பண்ணி பவுல் பண்ணுவார். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிமி வார்டன், ஆடல் ரஷீத் இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மார்க்வுட்டை பேச நம்பி ஒரு கிராண்ட் லீக்லோட கேப்டனாக கொடுங்க. ஆனால் விக்கெட் வந்து சரியான ஃப்ளாட் ட்ராக் தான். அதனால் ரொம்ப பேஸில் போடுறப்போ ஈஸியாக கட் ஷாட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து மார்க்வுட்டில் இருக்க ஒரு ப்ராப்ளம். டெத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் உறுதியாக பவுல் பண்ணுவார். ஜிமி வார்டன் வந்தால் அவர் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மிடில் ஓவர்ஸில் ஆடல் ரஷீத்து, லியாம் லிவிங்ஸ்டன், ஜோ ரூட்டு, சப்போஸ் அட்டல் அதுக்கப்புறமா ஷிகிடி இவங்க ஆன் டைமில் இருந்தாங்க அப்படின்னா பேட்டிங்கில் ஜோ ரூட், லியாம் லிவிங்ஸ்டன் மாற்றி பவுல் பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ப்ளஸ் என்னென்னா லெக் ஸ்பின்னும் பவுல் பண்ணுறதுனால அதிகபட்ச ஓவர்ஸ் அவர் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராம்லா குர்பாஸ் ஸோ ஒரு மேட்ச் 100 அடித்தா அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்சில் 2-3 மேட்ச் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். சேசிங் வந்தால் 100% ஃப்ளாப் பண்ணிட்டு தான் ஆறாரு குர்பாஸு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்த விக்கெட் பலபலன்னு இருக்கும், ஓரளவுக்கு நல்லா பேட்டிங்க்கு செட் ஆகிறப்போ.
ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக ஒரு 40 ரன் ப்ளஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்கெட் கீப்பிங் பேக்கப்லேயும் பாயிண்ட்டுன்றது எடுக்கலாம். ஸோ அதனால் குருபாஸை ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஒரு லோ பர்சன்டேஜ் டிஃபென்சிவ் பிக்காக இருப்பார். ஒரு 40லேருந்து 50 ரன் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ்ன்றது இருக்கும். இப்ராஹிம் ஜார்டான். ஸோ இப்ராஹிம் ஜார்டானை பொறுத்தவரையா சேசிங்கில் ரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ண பிளேயர் தான். ஆனால் அவர் என்னோட ரீசன்ட் ஃபார்ம் இப்போ பூராக இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடுறப்போ கேம் எடுத்துகிட்டு போக முடியல, கஷ்டப்படுறாரு. ரஹ்மான் ஷா சேசிங்கிறதுனால ரன்னு தெரிஞ்சு ஒரு சைடு விக்கெட் போகிறப்போ அவர் ஓன் கேம் மாதிரி ஆடிடுவார். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ரஹ்மான் ஷா கொஞ்சம் தடுமாறுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இங்கே ஷெஹிடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்மதுல்லா ஷெஹிடி அவங்களோட கேப்டனு. இப்போ ஏர்லியாக ரஹ்மான் ஷாவோ இல்லை இப்ராஹிம் ஜார்டனோ அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம் எடுத்துகிட்டு போவார். ஒரு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக லோ பர்சன்டேஜ் பிக் ஒரு 50லேருந்து 60 ரன் ஆடுவார்ன்ற ஒரு கான்செப்டில் எடுங்க. ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நபி பேட்டிங்கில் எந்த ஒரு யூஸுமே இல்லை, அப்படி தான் அவரோட பேட்டிங் இருக்குது. பவுலிங்கில் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அது சில டைமில் டைட் பவுலிங் பண்ணி விக்கெட் கிடைக்காம போகிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஓமர் ஜாய் டெத்லி பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலும் 20 ரன் 30 ரன் ஆட முடியும். இன்னொரு டிஃப்ரென்ஷியல் பிக் என்னென்னா குல்பதீன் நைபு. இப்போ நபீன் போகிறத விட நீங்கள் நைபுன்னு போகலாம். நைபு இங்கிலாந்துக்கு எதிராக ஹெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். ப்ளஸ் பேசர்ஸ் போடுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஹிட்டரும் கூட. சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணி டெத்தில் போட்டார் அப்படின்னா நபியோட ஓவர்ஸ்க்கு, ஏன்னா நபி லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கப்போ தான் ஓவர்ஸை வீசுவார். உங்களுக்கு அந்த சைடில் வெண்ட கட்டை தவிர்த்து மீது யாருமே லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. நபி ஓவர்ஸ் கட் ஆகும், நைபோட ஓவர்ஸ் தான் கூடும். அப்போது நைப் 2லேருந்து 3 விக்கெட் எடுத்துட்டா கூட 7 ஓவர் பவுல் பண்ணி பேட்டிங் வரப்போ 20 ரன் ஆடிடுவார். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT 20 LT 20 BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ். ஸோ இந்த மேட்சோட இன்னொரு ட்ரிம் கார்டு பிக்கு லோ பர்சன்டேஜ் பிக்கு கண்டிப்பாக அது நைப் தான். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அட்டல் ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர், ஆனால் பெரிய ஸ்கோர் அவரால் பெரிய டீம்ஸ் கூட போக முடியல. ப்ரெஷர் ஆகிறாரு, ரொம்பவுமே பயப்படுறாரு. ஏன்னா ஒரு ஓவரும் அவர் மெய்டின் ஆடுறத பார்க்குறப்பே தெரியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 20 ரன் தான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே அவர் ஆடுறது ரொம்பவுமே ரேர். ஃபருக்கி செகண்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு வந்து பவுல் பண்ணுவார் டீசெண்டாக. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் போடுவார், ஒரு விக்கெட் வரை எடுக்கலாம். சப்போஸ் கிளிக் ஆச்சு அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 2-3 விக்கெட் கூட எடுப்பார். பட் ஆப்போசிட் டீமை பொறுத்து தான். அந்த சைடில் ஓப்பனிங் ஸ்பெல் பவுல் பண்ணுறப்பே ஃபிலிப் சால்ட்டு பென்டெக்கட் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவர் பவுல் பண்ணோம். அந்தளவுக்கு ஸ்விங்கும் ஆகாது. பேட்டர்ஸுக்கு தான் அதிகமாக ஹெல்ப் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கிறது தான் பெட்ரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எடுக்கிறது ரிஸ்க். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர் நூர் அகமதும் ரஷீத் கான் தான். போன மேட்ச் ரஷீத் கான் விக்கெட் எடுக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த மேட்ச் பாருங்கள், கண்டிப்பாக 2-3 விக்கெட் எடுப்பார். இங்கிலாந்து பேட்டர்ஸை அடிக்க போய் இவருக்கு விக்கெட்டை கொடுப்பாங்க. அப்படியே ரஷீத் கானுக்கு விக்கெட் கொடுக்கட்டினாலும் நூர் அகமதுக்கு விக்கெட்டை கொடுப்பாங்க. ஸோ 2 பக்கமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலர் பவுல் பண்ணுறப்போ ப்ரெஷர் ஆகிடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அடிக்க போய் விக்கெட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நூர் அகமதாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ரஷீத் கான் இருக்கணும். 2 பேர்த்தையுமே ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எடுத்துக்கிறது தான் பெட்டரு. மினிமம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்கும். சின்ன ஒரு கீ பாயிண்ட்டு, நபியோட ஓவர்ஸ் குறையும், குல்பதீன் நைபோர்ஸ் ஓவர்ஸ் கூடும். ப்ளஸ் நபியோட நைபு தான் பேட்டிங்கில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், டீசன்ட் ஃபார்ம்லேயுமே இருக்கார். ரொம்பவுமே லோ பர்சன்டேஜாகவும் இருப்பார், அதையும் யோசிச்சுக்கோங்க. டெத் பவுலிங்கில் குல்பதீன் நைப், ஓமர் ஜாய், அதுக்கப்புறம் ஃபருக்கி தான் பவுல் பண்ண சான்ஸ் அதிகம். இந்த விக்கெட்டில் லாகூர் விக்கெட்டில் பெரிய அளவில் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேஸுக்கு பேட்டர்ஸ்க்கு தான் ஹெல்ப் இருக்குது. அந்த கான்செப்டில் தான் போவாங்க.
ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க யார் யார் கேப்டனா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணணும், ஸ்மால் லீக் ட்ரை பண்ணணும் எல்லாமே இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் வந்து ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்டில் வென்யூ போன மேட்ச் இங்கிலாந்து ஆடி இருக்காங்க. அதை வச்சு உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆப்கானிஸ்தான் வென்யூவில் எந்த ஒரு ஸ்டார்ட்டுமே இல்லை. ப்ளஸ் ராம்லா குர்பாஸ் மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக, அதை 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த லாஜிக் படி பார்த்தா கூட ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் குருபாஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும், லோ பர்சன்டேஜாகவும் இருப்பார். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. ட்ரம்ப் கார்ட் பிக்ஸு லோ பர்சன்டேஜ் பிக், கண்டிப்பாக அவங்க எல்லோரும் லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. அதில் ஆதல் ரஷீத் ஒரு 60% இருப்பார். ஆதல் ரஷீத் மினிமம் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நூர் அகமது ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. இந்த இங்கிலாந்து டீம் தொடர்ச்சியாக ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. நூர் அகமதுமே ஒரு டிஃப்ரெண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர் தான். அதனால் அவரையும் நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஜிமி ஓர்டன் உள்ளே வந்தார்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய பிளேயர் தான். மினிமம் ஒரு விக்கெட்டோ அப்படி இல்லாட்டி 30 ரன்னோ ஆடக்கூடிய பிளேயரு. குல்பதீன் நைபா எல்லாருமே மறந்துருப்பாங்க. ஸோ ஏன்னா நபி தான் எடுப்பாங்க, போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டாரு சவுத் ஆஃப்ரிக்கா கூட அப்படின்னு. ஆனால் நைபு இந்த மேட்சோட ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் ராஷித் கான், ஜோ ரூட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சரு, அடுத்தா ஓமர் ஜாய். ஏன் லியாம் லிவிங்ஸ்டன் இல்லை, அதுக்கப்புறமா குல்பதீன் நைப் இல்லை, நபி இல்லைன்னு நிறைய யோசிப்பீங்க. நல்ல லாஜிக் படி இவங்க எல்லாத்தையும் வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க 4 பேர் தான் ஏதாவது ஒரு இதில் வந்து பாயிண்ட் எடுக்க முடியும் கம்பல்சரி. ஸோ அவங்களும் எடுப்பாங்க. பட் இந்த 4 பேர் உறுதியாக எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த 4 பேரை டபுள் ஆப்ஷன்ஸில் ஷோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சேஃபாக போகணுன்னா இவங்களுக்குள்ளே கூட நீங்கள் கேப்டனாக போய்க்கலாம். இப்போ ஸ்மால் லீக் கேப்டன், கிராண்ட் லீக் கேப்டன் பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் குல்பதீன் நைபு, ஜிமி ஓவர்டனு, ஆதல் ரஷீத், ஃப்ளிப்சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. ஃப்ளிப்சால்ட் சேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஜிஎல்லில். அதேமாதிரி குருபாஸை ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ 5 பேர் ஜிமி ஓவர்டன், குல்பதீன் நைபு, ஆதல் ரஷீத், ஃபஸ்ட் பேட் பண்ணால் குருபாஸ், செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளிப்சால்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் கேப்டன் சாய்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதல் ரஷீத், ஓமர் ஜாய், பென் டக்கெட். ஸோ இவங்கெல்லாம் வந்து டீசன்ட் ஆப்ஷன். ஜோ ரூட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டபுள் ஆப்ஷன் 4 பேரையும் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா பென் டக்கெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிராண்ட் லீக்கில் இந்த 3 பேரும் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ளிப்சால்ட்டு, குருபாஸையும் ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் ஏதாவது ஒரு டீமில் மார்க்வுட்டு, ஹாரி ப்ரூக்குன்ற ஒரு காம்பினேஷன் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இப்போ மார்க்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி ஒரு 4 விக்கெட் எடுத்து இனிஷியல் விக்கெட் ஃபருக்கி எடுத்துட்டார் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து ஹாரி ப்ரூக் ஒரு 50 ரன் 60 ரன் குயிக்காக அடித்தார்னா மார்க்வுட்டையும் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஹாரி ப்ரூக்கை சுத்தமாக எடுத்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ நம்ம யாரை பிக் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். குல்பதீன் நைப் பேட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ராம்லா குர்பாஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு கீ பிளேயர். ஏன்னா குல்பதீன் நைப்பை ஏன் சொல்கிறேன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்குமே ரெண்டுமே இருக்குது. ஒன்று செகண்ட் பவுல் பண்ணாலும் கட்டர் ஸ்போர்ட் விக்கெட் எடுக்க முடியும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் 30 ரன் ஆட முடியுன்ற கேட்டகரியில் நம்ம போயிடலாம். இதே பேட் செகண்ட் பண்ணுறப்போ ஃப்ளிப்சால்ட்டு மிகப்பெரிய ஒரு கீ. ரஷீத் கான் பேட் செகண்ட் பண்ணுறப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சேசிங்கை நோக்கி போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நீங்கள் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அடிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிட்டு போயிடுவார். பட் ரன்னு தெரிகிறப்போ அவரால் மூவ் ஆன் ஆக முடியும். ப்ளஸ் இங்கிலாந்து வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக வீக்காக இருக்கிறதுனால ரஷீத் கான் எப்படி 2-3 விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் வந்து இருக்கும். ஹாரி ப்ரூக் செகண்ட் சேஸ்விங் வரப்போ அவர் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு போவார். அதேமாதிரி உங்களுக்கு செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஜிமி ஓவர்டன் ஓரளவுக்கு விக்கெட்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும். அதே ஜிமி ஓவர்டன் செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் நிறையா விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பாங்க, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காகவும் இருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் எடுக்கிறப்போ அங்கங்கே இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு உங்கள் டீமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி என்னால் முயற்சி எடுத்து எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள். சின்ன நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எத்தனை லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆக போகுதுன்னு தெரியல. அப்படி கிளிக் ஆச்சு உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் கூட கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். கரண்ட் டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.